Hi guys, welcome back to another video. In this part, we are going to talk about alerts. Alerts பத்தி பேசணும்னா it's very very simple. நம்மளுக்கு எதுக்கு தேவை alerts? Let me just remind நம்ம ஃபார்முலா என்னது ட்ரேடிங் ப்ராசஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் யுவர் எட்ஜ் ரிசர்ச் டூல் ப்ளஸ் யோர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ட்ரேடிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி சைக்காலஜி எப்படி இருக்கணும்? வெரி சிம்பிள். எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ட்ராடே இண்டிகேட்டர் வந்து எனக்கு அலர்ட் அலர்ட் வரும்போது நான் ஜஸ்ட் என்னோட பிளைண்டாக நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஏற்கனவே நான் வந்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். 1 month ஃப்ரீ ட்ரையலில் ஃபுல் செட்டப் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த மோமெண்ட்டில் அலர்ட் வரும்போது நான் வந்து யோசிக்கிற தேவையில்லை. என்ன பண்ணோம், மார்க்கெட் எங்கே போகுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மை ஸ்ட்ராட்டஜி. எஸ்எல் வந்ததுன்னா எஸ்எல் எடுக்கலாம், ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட். தட்ஸ் ஆல். தட் இஸ் த தாட் ப்ராசஸ். அதுதான் சைக்காலஜி பிஹைண்ட் கிரியேட்டிங் அன் அலர்ட். You don't have to think in the market. Simple. Now, working professionals, people who cannot sit in front of the screen all the time, you can keep alerts for yourself. Also, most முக்கியமான பாயிண்ட்னா நம்ம கிரியேட் பண்ணது ஆல்கோ. ஓகே, ஆல்கோ ஆல்சோ we will use this alerts. ஸோ ஆல்கோவோட லெக்சரில் நான் வந்து திரும்பி அலர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். லெஸ் தென் 5 minutes you will understand everything. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரைட் நவ் ட்ரேடிங் வியூ ஸ்க்ரீனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் த ரைட் சைட் ஹியர் தெர் இஸ் அ அலர்ட்டோட சிம்பிள் இருக்குது. இங்கே கிளாக் சிம்பிள். ஓகே, கிளாக் சிம்பிள் இருக்குது இந்த பாயிண்டில். யூ கேன் ஜஸ்ட் சி ஹியர் திஸ் பாயிண்ட் ஷுட் பி கிளியர். இந்த கிளாக் சிம்பிள் நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் மீ அலர்ட்ஸ். எத்தனை அலர்ட் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அட் த மோமெண்ட் நான் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. இப்போ எம்டி தான் இருக்குது. ஸோ ஐ வில் க்ரியேட் நியூ ஒன் ஹியர். அதுக்கப்புறம் பக்கத்தில் லாக்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ கிளிக் அலர்ட்ஸ் உங்கள் அலர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். லாக்னா பேசிக்லி எப்போ பழைய அலர்ட் வந்து ட்ரிகர் ஆச்சு, எத்தனை அலர்ட்ஸ் ட்ரிகர் ஆச்சு, எப்பப்போ ஆச்சு, ஒரு லாக் புக் அட்டெண்டன்ஸ் மாதிரி. ஓகே, இட் வில் ஜஸ்ட் கீப் அ ட்ராக். இந்த லாக் வந்து நீங்கள் டெய்லி கிளியர் பண்ணலாம். there is an option here. இங்கே ஒரு இருக்கும் ஆப்ஷன், கிளியர் பண்ணலாம். or else you can download it for your own data. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட் நம்மளுக்கு தேவையில்லை. லாக் இருந்தால் இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அலர்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நவ் க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு அலர்ட். எத்தனை அலர்ட் க்ரியேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் திங் இண்டிகேட்டர் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஃபோர் வி க்ரியேட் நம்மளுக்கு சேஃப் மோட் வந்துட்டு இருக்குல்ல. சேஃப் மோடு எத்தனை சிக்னல் இருக்குது? 2 சிக்னல் இருக்குது. பேர் சிக்னல், புல் சிக்னல். ஓகே, 2 சிக்னல். ஸோ 1 அலர்ட் தேவை இதுக்கு, செகண்ட் அலர்ட் இந்த சிக்னல் வந்ததுன்னா தேவை. தென் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சேஃப் புல் பேரோட அலர்ட்ஸ் ஆனில் இருக்கணும். ஓகே, ஆனில் தான் இருக்கணும். யூ கேனாட் செக் மார்க் இது ஆஃப் பண்ண முடியாது. ஆன் பண்ண தான் உங்களுக்கு அலர்ட் வரும். சிம்பிள். நெக்ஸ்ட் ஆக்ரோ மோடில் நம்மளுக்கு சேம் திங். ஆக்ரோ புல் பேரோட அலர்ட்ஸ் நீங்கள் வந்து ஆனில் வைக்கணும் உங்களுக்கு தேவைன்னா. தென் வி ஹேவ் புல் பேர். ஸோ வி ஹேவ் டோட்டலி 3-4 சிக்னல்ஸ் இருக்குது. நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஃபார் எவ்ரி சிக்னல் வி ஹாவ் ஒன் ஹை லோவோட லெவல். ஹை லோ லெவல் இருக்கோ அது வந்து திரும்பி அது கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து 1 அலர்ட் தேவை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 சிக்னல் இருக்குது, 4 ஹை லோ லெவல். ஸோ டோட்டலி 8 சிக்னல் இருக்கும். அலர்ட்க்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹை லோ லெவல் நம்மளுக்கு இந்த வீடியோவில் தேவையில்லை. நம்ம ஆல்கோ ரெடி பண்ணும்போது ஐ வில் டெல் யூ அபவுட் திஸ். ஆனால் ப்ராசஸ் வந்து எக்ஸாக்ட் சேம் டு சேம். ஓகே, ஜஸ்ட் ஒன் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணணும், அவ்வளோதான். லெஸ் தென் 5 minutes நீங்கள் வந்து இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். சிம்பிள். ஸோ வில் ஸ்டார்ட். எப்படி க்ரியேட் பண்ணோன்னா இண்டிகேட்டர் மேலே போங்க. இண்டிகேட்டர் மேலே போயிட்டு கிளிக் ஆன் தி 3 dots அகெயின். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் அலர்ட் ஆன் பிடிஎம் இண்டிகேட்டர்ன்ட்டு இருக்குல்ல. ஸோ கிளிக் ஆன் தட். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும், சின்ன டேப் ஸ்க்ரீன். வாட் யூ நீட் டு சியர் வெரி கிளியர்லினா இண்டிகேட்டரோட பேர் கரெக்டாக இருக்குது. எந்த நம்ம வந்து அலர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ சேஃப் புல். இங்கே ஒன் ஆரோ மார்க் இருக்குது. ஓகே, இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இந்த இண்டிகேட்டரில் எத்தனை அலர்ட்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஃப் மோடில் புல் இருக்குது, பேர் இருக்குது. ஆக்ரோ மோடில் புல் பேர் இருக்குது. எல்லாம் ஒரு 4 சிக்னலுக்கு 4 ஹை லோ லெவல் இருக்குது. இப்போ ஹை லோ லெவல் நம்மளுக்கு தேவையில்லை. we are not using that. we are only using safe bull. இந்த 4 மட்டும் will learn first. ஓகே, ப்ராசஸ் எல்லாத்துக்கும் சேம். ஒன் மைனர் சேஞ்ச், இந்த பேர் மட்டும் நீங்கள் வந்து மாற்றணும், அவ்வளோதான்.
ஓகே, எப்படி பண்ணணுன்ட்டு I'll show you. ஸோ ரைட் நவ் நான் வந்து சேஃப் புல்லோட சிக்னல் அலர்ட் கிரியேட் பண்ண போகிறேன். டன். நவ் இன்டர்வல், நவ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்டர்வல் நான் வந்து யூஸ் பண்ண டைம் ஃப்ரேம் லைக் ஐ டோல் யூ இன் பார்ட் 1, ஐ ப்ரிஃபர் யூஸிங் 4 minute சார்ட். ஸோ நான் வந்து 4 minute போடுவேன். நீங்கள் வந்து 3 minute யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து 5 minute யூஸ் பண்ணலாம், அது இஸ் யோர் சாய்ஸ். பட் அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து இங்கே போடணும். சேம். ஸோ டிஃபால்ட்டாக விட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது சேம் as சார்ட்டுன்ட்டு இருக்கும்ல, அது விட்டுட்டு நீங்கள் வந்து வேணுன்ட்டியே நீங்கள் வந்து பக்காவே விச் டைம் ஃப்ரேம் யூ வாண்ட் திஸ் அலர்ட் நீங்கள் வந்து அதில் செட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிகர் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ். இது ஓப்பன் பண்ணுங்கள், இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு செலக்ட் பண்ணது ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ். சிம்பிள். பார் க்ளோஸ் ஆகும்போது லைக் ஐ செட் our alert will generate. ஓகே, ஸோ கிளிக் திஸ் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ். எக்ஸ்பிரேஷன், இப்போ இந்த அலர்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் எண்டட், மோஸ்ட்லி பீப்புள் ப்ரிஃபர் ஓப்பன் எண்டட். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சப்போஸ் ட்ரேடிங் வியூவோட ப்ரீமியம் வெர்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து ஓப்பன் எண்டட் எக்ஸ்பைரி வைக்கலாம். என்கிட்ட ரைட் நவ் ஐம் யூசிங் ஓன்லி எசென்ஷியல் வெர்ஷன். பேசிக் வெர்ஷன் ஆஃப் பேடில் நிறைய இருக்குது, அதோட பேசிக் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஓப்பன் எண்டை கிளிக் பண்ணால் இட் வில் டெல் மீ இல்லைப்பா கரண்ட் பிளான் உங்களது ட்ரேடிங் வியூ எசென்ஷியலில் இருக்குது, பேசிக் பிளான் ட்ரேடிங் வியூ. ஸோ யூ கேனாட் கிரியேட் அன்லிமிட்டட் அலர்ட். நீங்கள் வந்து எக்ஸ்பிரேஷன் வைக்க முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் அப்கிரேட் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பிரேஷன் டேட் நீங்கள் வந்து 1 month செட் பண்ணிட்டீங்க. ஓகே, டன், போதும். 1 month மீனிங்னா இன்னைக்குலேருந்து எப்போ க்ரியேட் பண்ணுறீங்க அன்னைக்குலேருந்து 1 monthல இந்த எக்ஸ்பிரேஷன் ஆகிடும், அலர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் வந்து அன்னைக்கு போயிட்டு திரும்பி இந்த எக்ஸ்பிரேஷன் டேட் 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள் as that. நவ் எக்ஸ்பிரேஷன் ஓவர், டன். நவ் மெசேஜ் என்ன வைக்கணும், அலர்ட் வரும்போது எப்படி ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஏற்கனவே ஒரு மெசேஜ் சேஃப் புல்லுன்ட்டு இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சேஃப் புல்லோட அலர்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மெசேஜ் நம்மளுக்கு எப்படி வரும், சேஃப் புல். ஸோ அலர்ட்டோட பேர் நீங்கள் வந்து பிடிஎம் இன்ட்ராடே வைக்கலாம், பிடிஎம் இன்ட்ரான்ட்டு வைக்கலாம். டன். ஸோ அலர்ட் வந்து எப்படி வரும், பிடிஎம் இன்ட்ரா சேஃப் புல் அப்படி வரும் சிக்னல் வரும்போது, இந்த சிக்னல் வரும்போது. ஓகே, அப்ளை போட்டிங்க. நான் லாஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை இன் ஆப். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தால், ஸ்கூல் காலேஜ் வாட் எவர் நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது புஷ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வரும். ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரேடிங் ஆப்லேருந்து ஆமாம் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு, அந்த அலர்ட் மொத்தமாக உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். நவ் த சம்திங் கால்ட் டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் ஸ்க்ரீன் மேலே ஒர்க் பண்ணுறீங்க, மேபி நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருப்பீங்க, பேக்ரவுண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவை. ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் இருந்தால் அந்த சார்ட்டில் சும்மா ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இப்படி வந்துடும். ஓகே, இப்போ அலர்ட்டுன்ட்டு வந்துடும், எப்படி ஒரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன். அதுக்கு உங்களுக்கு சவுண்டு தேவைன்னா பிங்குன்ட்டு ஒரு சின்ன சவுண்ட் தேவைன்னா ப்ளே சவுண்டுன்ட்டு வைக்கலாம். ஓகே, நான் இப்படிலாம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர், நான் வந்து ஃபுல் டைம் மார்க்கெட்டில் தான் இருப்பேன், ரிசர்ச் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். பக்கத்தில் நான் வந்து டிவி ஷோ, நெட்ஃப்ளிக்ஸ் ஏதாச்சும் பார்க்கும்போது சார்ட் ஓப்பன் இருக்குது, நான் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறேன், வந்ததுன்னா உடனே எனக்கு வந்து டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் வந்துடும். தட்ஸ் ஆல், இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை. ஆல்ரைட், இமெயிலுக்கு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் இல்லை. வெப்புக் யூஆர்எல் வந்து நம்ம ஆல்கோ ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும், இப்போ இல்லை. நான் சில பேர் வந்து சார் எனக்கு நான் வந்து ஆல்கோ ரெடி பண்ணிட்டு விட்டேன் சார், எனக்கு வந்து சவுண்டு தேவையில்லை, ஒரு நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக ஓடட்டும், எண்ட் ஆஃப் த டே நான் வந்து பார்ப்பேன், எனக்கு நடுவில் எதுவுமே தேவையில்லை, நான் வந்து ஒரு டீச்சர், நான் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருப்பேன், நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, தேவையில்லை உங்களுக்குன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான், அலர்ட் வந்து ஆஃப் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் தான். லாஸ்ட்டில் அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் லாஸ்ட் ஸ்டெப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செக், இந்த இன்டர்வல் திரும்பி செக் பண்ணிக்கோங்க, இட் ஹஸ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் வந்து திரும்பி 4 minute உங்கள் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அந்த டைம் ஃப்ரேமுக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 minute யூஸ் பண்ணுறேன், அதனால் 4 minute செட் பண்ணிட்டேன். ஓகே, கிரியேட், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கிரியேட் ஆகிருக்கு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்,
நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கிட்ட பாருங்கள். இண்டிகேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா திஸ் க்ரீன் கலர் சிம்பிள் இண்டிகேட்டர் மேலே வந்திருக்கு. ஓகே, இந்த க்ரீன் கலர் ஒரு சின்ன கிளாக் சிம்பிளாக வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து இந்த இண்டிகேட்டர் மேலே ஒரு அலர்ட் போட்டு வச்சுருக்கேன், ஆக்டிவாக இருக்குது, அதனால் வந்தது. ஓகே, வெரி சிம்பிள், நத்திங் டு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான், அலர்ட் செட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, நவ் நம்மளுக்கு வி ஹாவ் செட் சேஃப் புல்லோட சிக்னல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அலர்ட். இப்போ 4 சிக்னல் இருக்குது டோட்டலாக. ஸோ எனக்கு வந்து மினிமம் 4 அலர்ட் தேவை. ஸோ அகெயின் 2 மினிட் ப்ராசஸ் தான். சேம் திங் நான் வந்து எப்படி போனேன், 3 டாட்ஸ், அந்த இண்டிகேட்டர் மேலே 3 டாட் இருக்கும் லாஸ்ட்டில் ரைட்டில், ஆட் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் அலர்ட் ஆன் பிடிஎம் இண்டிகேட்டர் போட்டு நான் வந்து இப்போ மாற்றுறேன். என்ன மாற்ற போகிறேன், இந்த சேஃப் புல்லோட கண்டிஷன் மட்டும் நான் வந்து மாற்ற போகிறேன். சேஃப் பேருக்கு போடுவேன். ஓகே, சேஃப் பேருக்கு போட்டு 4 மினிட் சார்ட் போட்டு பாக்கி நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணுறது தேவையில்ல, ஏற்கனவே அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் 1 மந்த். ஓகே, எக்ஸ்பிரேஷன் டேட் 1 மந்த் போட்டு வச்சுருக்கேன். ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ், கரெக்ட், டன். க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணும்போது நான் ஒன்ஸ் ஜஸ்ட் என்ன செக் பண்ணோம், மெசேஜ் எப்படி வரணும், பிடிஎம் இன்ட்ரான்ட் போட்டு வச்சுருக்கேன், அப்ளை. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல். நவ் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டெப் என்னது, திரும்பி அந்த இன்டர்வல் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லைன்ட்டு. ஆல்ரைட், டன். நவ் ஃப்யூச்சரில் எனக்கு இத்தனை அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆமாடா, இதெல்லாம் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோம். இதெல்லாம் ஜஸ்ட் லெஸ் தென் 1 மினிட் ஸ்டெப் தான். லெஸ் தென் 1 மினிட் நீங்கள் வந்து எல்லா அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, டன். நவ் க்ரியேட் பண்ணிட்டேன், வந்தது இங்கே. ஸோ சேஃப் புல் ஆச்சு, சேஃப் பேர் ஆச்சு, டன், ஃபினிஷ் ஃபார் மீ. நவ் லாஸ்ட் 2 சிக்னல்ஸ் ஆட் அலர்ட், சேம் ப்ராசஸ். நான் வந்து ஆக்ரோ புல், அக்ரெசிவ் புல்லோட சிக்னல் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ், எல்லாமே கரெக்ட். ஓகே, பேர் வந்து பிடிஎம் இன்ட்ரா, அப்ளை. ஓகே, டைம் ஃப்ரேம் அகைன் செக் பண்ணிக்கணும், 4 மினிட் பண்ணிட்டேன், டன். க்ரியேட் லாஸ்ட் சிக்னல், சேஃப் புல் இல்லை, லாஸ்ட் சிக்னல் ஆக்ரோ பேர். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போடணும். ஸோ ஆக்ரோ பேரோட சிக்னல் க்ரியேட் பண்ணிட்டேன். பேர் வந்து பிடிஎம் இன்ட்ரா, மெசேஜ் வந்து ஆக்ரோ பேர் சிக்னல் வந்திருக்குன்ட்டு இட் வில் டெல் மீ, அப்ளை. டைம் ஃப்ரேம் செக் பண்ணோம் அகேன் 4 மினிட் அண்ட் க்ரியேட். ஸோ அவள் தான், தட் இஸ் ஆல். தட் இஸ் அ 2 மினிட் ஸ்டெப். லெஸ் தென் 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. யூ ஹேவ் கிரியேட்டட் ஆல் த 4 அலர்ட்ஸ். சிக்னலுக்காக ஹை லோ அலர்ட்ஸ் திரும்பி க்ரியேட் பண்ணோன்னா வில் டிஸ்கஸ் தட் இந்த ஆல்கோவோட வீடியோவில். சேம் ப்ராசஸ். ஓகே, சேம் ப்ராசஸ். ஜஸ்ட் அந்த சேஃப் புல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது போடணும், ஹை லோ லெவல். தட்ஸ் ஆல். தட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், 2 செகண்ட்ஸ் தான். தட் இஸ் ஆல் கைஸ். அலர்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஆஸ் சூன் அஸ் தி அலர்ட் கம், இட் வில் கம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் டெஸ்க்டாப்பில், இல்லை நீங்கள் வந்து மொபைலில் வந்துடும். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வி வில் டாக் அபவுட் ஆல்கோ. அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஸ்ட்ராட்டஜி, நம்ம பேசிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்ட்டில். வி வில் டாக் அபவுட் தி ஆல்கோ எப்படி க்ரியேட் பண்ணோன்ட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐ டெல் யூ எல்லா சாஃப்ட்வேர் என்னென்ன தேவை உங்களுக்கு, எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஐ வில் ஷோ யூ டு யூ. 1 மந்த் உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணலாம், எப்படி இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஐ வில் டீச் யூ ஹவு டு டூ ஆல் தட் இன் த நெக்ஸ்ட் பார்ட்.